Hi friends, welcome back. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி போன கொச்சின் மால் vlog தான் பார்க்க போகிறோம். அதில் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ப்ரீஃபாக என்ன நடந்துச்சுங்கிறது பார்க்க போகிறோம். நாங்கள் ஆல்ரெடி வந்து கேரளாவில் தான் இருந்தோம். அப்போது சரி நம்ம கொச்சின் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு கசின்ஸ் ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணோம். அதாவது கிட்ஸ் எல்லாம் இல்லாமல் நாங்கள் மட்டும் சிஸ்டர்ஸ் மட்டும் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். டைம் இப்படி கேர்ள்ஸ் ட்ரிப் பிளான் பண்ணனால நாங்கள் நேரமாகவே போயிட்டோம். ஒரு 7:50 அரௌண்டுக்கு நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் 8:30 தான் ட்ரெயின். அப்புறம் கொச்சின் ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் அது போயிட்டு அங்கே வந்து பார்த்தா ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு மழை மூடாப்பும் இல்லாமல் வெயில் இல்லாத மாதிரி ஒரு கிளைமேட் இருந்துச்சு. போய் இறங்கினதையுமே எப்பவும் போல் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லி தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை சாப்பிட்டதுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயினுக்கு தனியாக போகணும். மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் எப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் தான் போகணும். ஒரு மெட்ரோ போகும்போது ஃபஸ்ட் டைம் போகும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த வீடியோ நான் இருக்குது, அதில் லிங்க் கொடுக்குறவங்களுக்கு. அதுக்கப்புறம் மெட்ரோலேருந்து இறங்கி டேரெக்டாக லூலு மாலுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரியே செட்டப் இருக்குது. அது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அங்கேருந்து இறங்கி அப்படி உள்ளே போனால் பார்த்தா ஒரு சப்வே மாதிரி இருந்துச்சு. அப்படியே உள்ளே போனால் லூலு மாலே வந்துருச்சு. அது வந்து அலையாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவிலே இருக்கிற பெரிய மால்ஸில் லூலு மாலும் ஒன்று. அந்த மாதிரி மாலில் போகிறது எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது செம்ம எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட் டைம் லூலு மால் போகிறனால நம்ம அப்படியே ரசிச்சுட்டே உள்ளே போய் பார்த்துட்டு அப்படி போயிட்டுருந்தோம். போகும்போது இப்போ வந்து மற்ற மாலையெல்லாம் கொஞ்சம் சின்னதாக ஓரளவுக்கு தான் இருக்கும். இது வந்து ரொம்ப பெருசுனால பார்க்குறதுக்கு நிறைய திங்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃப்ளவர் செட் ஆஃப் அதை வந்து பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. பூக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. புக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம், ஒரு நாளே பத்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மாலாக தான் இருந்துச்சு. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் பார்க்க முடியுமோ கடகடன்னு பார்த்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் புத்தர் சிலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குப்தா சிலை, இந்த மாதிரி நிறையா சிலைகள் எல்லாமே கண்ணாடியிலையும் கோல்டன் கலர்லேயும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ்லேருந்து இந்த நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃப்ரூட்ஸ் வரைக்கும் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸு, ஒரு ஜூஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பல வகையான ஜூஸு. அதுக்கப்புறம் இதை வந்து ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து நல்லா மேக்னேட் பண்ணி இந்த சில்லி மாதிரியும் விற்கிறாங்க, நார்மலாக ரெடி பண்ணாமையும் விற்கிறாங்க. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ்ஷுலேருந்து கறியிலேருந்து மீட்லேருந்து எல்லாமே நிறைய சிக்கன், மட்டன், பீஃபு, எறா எல்லாமே என்னென்ன வகை இருக்கோ எல்லாமே பார்த்தோம். அதெல்லாம் புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கடைக்குள்ளே வந்தால் நீங்கள் எல்லாமே வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் லூலு மால் இருந்துச்சு. நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பில் பேமெண்ட் பண்ணுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாகவே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சாக்லேட்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. கோக்கு, பெப்சிலேருந்து எல்லா ஜூஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஃபீடிங் ரூமும் இருந்துச்சு. அது ரொம்ப பெருசாக நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் மால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்இடி டிவி மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது மேப் மாதிரி நம்ம எங்கே போகணும், எந்த இடத்துல இருக்கோன்னு பார்க்குறக்கு செக் பண்ணுறக்கும் நம்ம டச் பண்ணாலே நம்ம எங்கெங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதுவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் லன்ச் டைம் வந்துடுச்சு. லன்ச் டைமுக்கு இந்த டைம் நம்ம வந்து சிக்கனு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சீசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி உட்காந்து சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு அப்புறம் ஜூஸ் வாங்கி வச்சுட்டு மாற்றி விளையாண்டுருந்தோம். அதெல்லாம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஜூஸ்லேயே எல்லா வகை ஜூஸும் அங்கே இருந்துச்சு. அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து பில் கவுண்டர் வந்து 40 கவுண்டருக்கு மேலே இருந்து ஒவ்வொரு கவுண்டர்லேயும் செம கூட்டமாக இருந்துச்சு. அந்தளவுக்கு மக்கள் அங்கே வர மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி இதை விட நிறையா என்ஜாய்மெண்ட். நைட்டு வரும்போது ட்ரெயின் ட்ராவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.